வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த புதிய மாதத்தின் முதலாம் நாள் கால வேளையிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை சத்திய ஆகாரம் எங்களுக்கு கடந்து வரும்படியாய் தந்தையாகிய தேவனே, கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே தந்தையாகிய பரிசுத்த ஆவியானவரே, சத்திய ஆவியானவரே, சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்தும்படி பரலோக தகப்பனே நீர் கொடுத்த ஆவியானவரை பாதம் பணிந்து தாழ்மையோடு பாதம் பணிந்து தந்தையாகிய ஆவியானவரை வேளையிலே அழைக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழைக்கிறோம். வாரும் ஆவியானவரே தகப்பனே, அல்லேலூயா. வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, மண்ணோட்டை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் ஏற்கூடாதவைகளும் புறம்பானவைகளும் ஒன்றும் ஒரு காலமும் என்னிலே காணக்கூடாதபடி தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவின் மன்னிப்பின் அக்கினி, இரத்தத்தின் மன்னிப்பின் அக்கினினாலே என்னிலே வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தகப்பனே, உம்முடைய நாமமும் இரத்தமும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய மன்னிப்பும் உம்முடைய கிருபையும் இரக்கமும் உம்முடைய அபிஷேகமும் உம்முடைய அபிஷேக தைலமும் எண்ணெயும் உம்முடைய ஆவியின் நிறைவும் வல்லமையும் அக்கினியும் வெளிச்சமும் உம்முடைய பேரன்பும் கிருபையும் ஆண்டவரே உம்முடைய இரக்கமும் ஆண்டவரே உம்முடைய கருணையும் எண்ணெயும் உம்முடைய பலனும் உம்முடைய சத்துவமும் ஆண்டவரே என்னையும் ஆராதனை பங்கு பெறுகிற யாவரையும் லைவில் இணைந்திருக்கிற யாவரையும் முற்றுமுடைய உள்ளம்புறமும் ஆட்கொள்வீராக, ஆளுகை செய்வதாக. எங்களை நிறைத்து எங்களை ஆண்டு கொண்டு எங்களை காத்தருளும் தகப்பனே. எங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராய் மூவராய் ஒன்றாய் இருக்கிற சர்வ சிருஷ்டிகராகிய சிருஷ்டிகர்த்தராகிய சர்வ வல்லமுள்ள தேவனாகிய சாபாமுடைய தேவனாகிய எங்கள் தகப்பனுடைய பரிசுத்த நாமம் மட்டுமே இந்த ஆராதனை வேளையிலே மகிமைப்படுவதாக, பிரசங்க வேளையிலும் மகிமைப்படுவதாக. எங்கள் திரியேக தேவனுக்கே எல்லா மகிமையும் கனமும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். உன்னை மீட்டு கொண்டேன் என்ற வார்த்தையிலே கர்த்தர் உன்னைன்னா நம்ம ஒவ்வொருவரையும் அவருடைய பிள்ளைகள் உன்னை மீட்டு கொண்டேன் என்பது வெறும் இந்த உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தை குறிக்கிறது அல்ல, வெறும் பணம் மட்டுமல்ல. கடன் பிரச்சனை இல்லை வேறு என்னென்ன தேவைகளோ அதில் சிக்கியிருக்கிற காரியங்கள், நில பிரச்சனையோ வழக்கு பிரச்சனையோ எல்லை பிரச்சனையோ நில பிரச்சனையோ சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளையோ அதனுடைய வில்லங்கமோ கோர்ட்டில் இருக்கிற வழக்குகளோ அது மட்டும் இல்லை. அது மட்டும் வேலையில் இருக்கிற பிரச்சனை, பிஸ்னஸில் இருக்கிற பிரச்சனை, வாடகை வராமல் இருக்கிறது, தாமதம், அதிலெல்லாம் ஒரு காரியம் இருக்கும். கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு என்று சொன்னால், அவரை நம்பி இருக்கிற பிள்ளைங்களுக்கு அதில் ஏதோ ஒன்று சற்று தாமதம் என்று சொன்னால், அது பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, எந்த மனநிலையோடு இருக்கிறாங்க, அந்தந்த டைமுக்கு வந்தால் சந்தோஷமாக இருக்கிறாங்களா, ஒரு 10 நாள் தள்ளி வந்தால், ஒரு வாரம் தள்ளி வந்தால் அவங்க எப்படி பேசுகிறாங்க, எப்படி சிந்திக்கிறாங்க, எப்படி வார்த்தையை விடுறாங்க என்றதெல்லாம் பார்ப்பார். ஏன்னா வேரில் என்ன இருக்குதோ, மரத்தினுடைய வேரில் என்ன இருக்கோ அதுதான் உச்சிக்கு வரும். வேர் நல்லா இருந்தால் தான் மரம் நல்லா இருக்கும். வேர் நல்ல சத்துவத்தமாகிய தேவனுடைய வசனத்தையும் வார்த்தையும் உறிஞ்சி அதிலேயே அது ஊறி அதில் வளர்ந்து வருகிற கொடிகளும் இலைகளுமா கொப்புகளுமா இருக்குமானா அது நல்ல கனியை கொடுக்கும். அப்படி நல்ல வார்த்தையை பேசும், விசுவாச வார்த்தையை பேசும், நம்பிக்கையான. சற்று கொஞ்சம் காலதாமதம் கொஞ்சம் அப்படி இப்படின்னும் போது அவங்க எப்படி இருக்கிறாங்க என்றதை பரிசோதிக்கும். அப்போ உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொன்னால் எதில் ஸ்திரத்தன்மை இல்லாமல் இருக்கிறது, நிலையற்ற முறையில் இருக்கிறது, நிலையற்ற உறுதியாக இல்லாமல் இருக்கிற காரியங்கள் பலதையும் பரிசோதிக்குது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை சத்ருவின் கிரியைகளிலிருந்து, மந்திரங்கள் மாந்திரிகங்கள் செய்வினைகளிலிருந்து, சுயத்திலிருந்து, சுயநீதியிலிருந்து, பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிருந்து, விபச்சாரம், வேசித்தன இச்சைகளிலே நிறைய இருக்குது. இச்சைகளில் இருக்குது, ஜீவனத்துக்கு பிழைப்புகளுக்குரிய இருக்குது, மாம்சத்தின் இச்சைகள் இருக்குது, உலகத்தின் இச்சைகள் இருக்குது, இப்படி இல்லை கண்களின் இச்சைகள் இருக்குது, சிந்தையின் இச்சைகள் இருக்குது, எண்ணங்களின் இச்சைகள் இருக்குது, பொருளாசையின் இச்சைகள் இருக்குது. இப்படி பல இச்சைகள் இருக்குது. எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் மன்னித்து மீட்டெடுக்க வேண்டியது கர்த்தர் மட்டும்தான் மன்னித்து மீட்டெடுக்க முடியும். கர்த்தர் தான் மன்னித்து கழுவி இரக்கம் பாராட்டி மீட்டெடுக்க முடியும். தலைமுறை சாபங்கள்லேருந்து தரித்திரங்களிலிருந்து சத்ருவின் பகைகள், விரோதம், குரோதங்கள், எரிச்சல்கள், வன்கண்களிலிருந்து, சத்ருவின் பதிவிடைகள், சத்ருகள் வச்சிக்கிற பதிவிடைகள் எல்லாம் சரியாக மாட்டணும்னு சிக்கணும்னு செய்கிற காரியங்கள் எல்லாம் ஏராளமான காரியங்களிலிருந்து கொஞ்ச காலம் நிலைச்சிருந்து கொஞ்ச காலம் கர்த்தருக்கு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என் வழி தனி வழின்னு போகிற கிரியைகளிலிருந்து, அப்படிப்பட்ட கிரியைகளிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும்
மீட்டெடுத்து விடுவித்து பாவ கடனுங்கள் இல்லாமல், பொருளாதார கடன்களும் இல்லாமல், வேறு எந்த அக்கிரமத்தின் மீறுதல்கள் கடன்கள் எதுவும் இல்லாமல் கர்த்தரால் மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு மீட்கப்படுகிற மீட்பு. இந்த மீட்பு கர்த்தர்கிட்ட கடைசியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு பாக்கியத்தை கொடுக்குற ஒரு மீட்பு. மீட்பராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்குற, சிலுவையில் நமக்கு கொடுத்த ஒரு ரத்தம், அவர் ஜீவன், நம்ம பிற்கப்பட்ட பரிசுத்த சரீரம், அவர் மன்னித்து நமக்கு இரக்கம் பாராட்டி சிலுவையில் எல்லாவற்றையும் நமக்காய் செய்து முடித்து வெற்றி சிறந்தவராலே நாம் மீட்கப்படுகிறது தான் மீட்பு. இப்படி எல்லாவற்றிலிருந்து மீட்பு. பிள்ளைங்க மேலே அதிக பாசத்தை வச்சு அதில் போய் சிக்கிக்கிட்டு கிடக்கிறது, அதில் கிடது. மனைவி மேலே அதிக பாசத்தை, தேவனை காட்டிலும் அதிக பாசத்தை அன்பை வச்சு அதில் போய் மாட்டிகிட்டு கிடக்கிறது. தேவனை காட்டிலும் புருஷன் மேலே அதிக பாசத்தை அன்பையும் வச்சு மாட்டிகிட்டு கிடக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்க ரொம்ப ரேர். அப்படி இருக்கிறவங்க ரொம்ப ரேர், ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். அப்படி இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்க மேலே, அவங்க கொடுத்த உறவுகள் மேலே, அவங்க கொடுத்த இதுகள் மேலே, அவங்க ஓனாயாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும், குள்ள நெறியாக இருந்தாலும் தந்திர நெறியாக இருந்தாலும் அதன் மேலே ஏக்கமாக இருக்கிறது, அதன் மேலே இதுவாக இருக்கிறது. இப்படியெல்லாம் நிறைய பேர் சிக்கிக்கிட்டு இருக்கிறவங்களையும் மீட்க வேண்டியிருக்கு. ஏன்னா அழிஞ்சு போயிடும். மீட்காவிட்டால் அந்த ஆத்துமா அழிஞ்சு போயிடும். அந்த ஆத்துமாக்கள் அழிஞ்சு போயிடும். சிலர் வீட்டின் மேலே இருக்கிறது, கர்த்தரை காட்டிலும் வீட்டின் மேலே இருக்குது, வீட்டு சொத்தின் மேலே இருக்குது, வர வாடகை மேலே இருக்கிறது, வர வருமானத்தின் மேலே இருக்கிறது, தொழில் துறைகள் மேலே இருக்கிறது, படிப்பு மேலே இருக்கிறது, சம்பாத்தியத்தின் மேலே இருக்கிறது, உயர்வின் மேலே இருக்கிறது, அதிகாரத்தின் மேலே இருக்கிறது. இதன் மேலெல்லாம் ரொம்ப மோகமும் ரொம்ப மோகத்தின் மேலே மோகமாக இருப்பாங்க, அதன் மேலே மோகமாக இருப்பாங்க. இதிலெல்லாம் கர்த்தரை நம்பியிருக்கிற பிள்ளைகள், கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளை கர்த்தர் மீட்கிற காரியங்கள் தான். எல்லாவற்றையும் சேர்த்து எடுத்தது தான் புகழ்ச்சி, மேன்மை, கணம். இவைகளிலே சிக்குண்டு கிடப்பது, இவைகளிலே சிக்குண்டு அதிலே அழிந்து போகிற நிலைமையில் இருக்கிறவர்களை மீட்டெடுக்கிறது. இப்படி ஏராளமான காரியங்கள் உள்ளடக்கினதான் உன்னை மீட்டுக்கொண்டேன், உன்னை மீட்டுக்கொண்டேன். இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து எல்லா சத்ருவின் சகல தந்திர மந்திர சூழ்ச்சி வஞ்சகங்கள் நவ வசனிப்புகள் கபடுகள், இவைகளிலிருந்தும் மீட்க வேண்டியிருக்கு. அணுதினமும் மீட்க வேண்டியிருக்கு, அணுதினமும் ரட்சிக்க வேண்டியிருக்கு, அணுதினமும் இதிலேருந்து தப்புவிக்க வேண்டியிருக்கு. கொடிய பஞ்சம், வறுமை, இயலாமை, சகல மரண கண்ணிகள், மரண குழிகள், மரண பயங்கள், மரண திகழ்கள், ஜடிதி மரணம், அகால மரணம், தற்கொலை, விபத்துகள், நாசம், மோசங்கள், மந்திரத்தினால் வர விபத்துகள், மந்திரத்தினால் வர நோய்கள், மந்திரத்தினால் வருகிற மரணத்தின் வியாதிகள், இவைகளையும் அழித்து மீட்டெடுக்கிறது தான் சொன்னார், உன்னை நான் மீட்டு கொண்டேன் என்று. மோசமான குணம், அவநம்பிக்கை, விசுவாசம், சந்தேக புத்தி, மனைவியை சந்தேகப்படுறது, கணவனை சந்தேகப்படுறது, பிள்ளைகளை சந்தேகப்படுறது, எல்லாவற்றுக்கும் மேலே கர்த்தரை சந்தேகப்படுறது, அவங்கள சந்தேகப்படுறது. இது மோசமான தீ. இது எங்கே போயிட்டு வந்த, அங்கே பொறுக்கிட்டு வந்தியா, இங்கே சுற்றிட்டு வந்தியா, இப்படி கேட்குறவங்களாம் இருக்கிறாங்க. ஆண்டவர் பேரை சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆண்டவரை பேரையும் சொல்லுவாங்க. எங்கே போயிட்டு வந்த, எங்கே சுற்றிட்டு வந்த, எவங்கிட்ட பேசிட்டு வந்த, எவங்கிட்ட பழக்கம் விட்டுட்டு வந்த, இவ்வளோ நேரம் ஏன் ஆகுது, 10 நிமிஷம் ஆக வேண்டியது ஏன் 25 நிமிஷம் ஆச்சு, ஏன் அப்படி ஆச்சு இப்படி ஆச்சு என்று சொல்லுகிற பொல்லாதவர்கள்கிட்ட இருந்து வாயிலிருந்தும் காப்பாற்றப்பட வேண்டியிருக்கு. மீட்கப்பட எவ்வளோ பேசினாலும் நான் இருக்கிறபடியே தான் இருப்பேன். இப்போ இன்றைய காலகட்டங்களில் நவீன உலகம், இது நவீன உலகம், நமக்கு அது நவீன உலகம், அவருக்கு அது தெரியும். இந்த உலகத்தை உண்டாக்கினவருக்கு இது அறிவியல் உலகம். வேதத்தில் இருந்து தான் உலகத்தின் கடைசி மனுஷன் உயிரோட கர்த்தர் வச்சிருக்கிற வரைக்கும், கர்த்தருடைய இறுதி வருகை வரைக்கும் உள்ளது எல்லாவற்றையும் வேதத்தில் தேவன் எழுதி வைக்காதது எதுவுமே கிடையாது. மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டியது, வாழ வேண்டியது, வாழ்வின் முறை எல்லாமே சகலமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எழுதி வச்சிருக்கிறார் வேதாகமத்தில். இதன் மூலம்தான் அறிந்து கொள்ள முடியும், இதன் மூலம்தான் கற்றுக்கொள்ள முடியும், இதன் மூலப்படி நடந்தாதான் அவர் பிள்ளைகளாய் வாழ முடியும். அவருடைய பரிசுத்த பிள்ளைகளாய், உத்தமத்தின் பிள்ளைகளாய், நீதியின் பிள்ளைகளாய், சத்தியத்தின் பிள்ளைகளாய், கர்த்தருடைய நாமத்தினால ஜெயகீர்த்தி உள்ள பிள்ளைகளாய் வாழ முடியும். இதில் தான் இருக்குது எல்லாமே. இதுதான் இருக்குது எல்லாமே. செல்போனுக்குள்ளே கிடையாது, யூடியூப்புக்குள்ளே கிடையாது.
அதுக்குள்ளே கிடையாது. அதுலேருந்து மீட்க வேண்டியிருக்கு, யூடியூப்லேருந்து மீட்க வேண்டியது, இன்ஸ்டாகிராம்லேருந்து மீட்க வேண்டியிருக்கு. ஏராளமான பேர் அதில் சிக்கிக் கொள்கிறார்கள். காதல் வலை, அந்த வலை, அந்த பிள்ளை, கடன் பிரச்சனை, காதல் வலை, இன்னும் வேறு வேறு வேண்டாத ஃப்ரெண்ட்ஸு, வேண்டாத ஐக்கியங்கள், தொடர்புகள், பழக்க வழக்கங்கள், என்னென்னவோ இருக்குது. அதில் நமக்கு தெரிஞ்சது 4ன்னா தெரியாதது அதில் 40-50 கிட்ட இருக்கும். அப்படி ஏராளமானது இருக்குது அதுக்குள்ளே. என்னென்ன புது புது ஆப்பு அந்த அதுக்குள்ளே டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளே போய் மாட்டிக்கிறது, வேறு வேறு லிங்க்கில் போய் மாட்டிக்கிறது. எல்லாமே மெயின் லிங்க்கு சாத்தாங்கிட்ட கொடுத்துட்ட பிறகு அவன் எல்லா லிங்க்கையும் கொடுத்துடுவான். அவன் சப்டிவிஷன் எல்லாத்தையும் கொடுத்துடுவான். மெயின் டிவிஷன் அவன் கையில் கொடுத்தவொடனே அவன் அதில் உட்கார வச்சிடுறான். காலையில் எந்திரிச்ச உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் என்ன இருக்குது, அதில் யார் அமைச்சிருக்கிறா, யார் பண்ண. காலையில் எந்திரிச்சோன்னா கத்தர்கிட்ட நம்ம பேசணும், கத்தர் நம்மகிட்ட பேசணும். நம்ம எவ்வளோ பேசினாலும் கத்தர் பேசினதாச்சு, இல்லைன்னா இல்லை. வருஷக்கணக்காக பேசிட்டு கத்தர் பேசலைன்னா என்னது, ஒன்றுமே இல்லை. அப்படிலாம் இருக்குது வேதத்தில். 13 வருஷமாக ஆபிரகாமுக்கு பேசவே இல்லை கத்தர். ஒருத்தர் ஒரு வாரம் இந்த பக்கம் வீட்டுக்கு வரல, ஒரு 2 வாரம் வீட்டு பக்கம் வரல, நம்ம எதிர்பார்க்குறோம் வீட்டுக்கு வரல, வரேன்னு சொன்னவன் வரலன்னு எப்படி இருக்குது, எப்படி வருது? ஒன்று அழுக வரும், ஒன்று வருத்தம் வரும், அப்புறம் கடைசியில் அது கோபமாக மாறிடும். வரவே தேவையில்லை. செத்தாலும் என் பணத்தை நீ பார்க்கவே தேவை. செத்த பிறகு நம்ம பணத்தை பார்த்தாங்களா இல்லையா நமக்கு எப்படி தெரியும்? இல்லை, யாராவது காதில் வந்து பெட்டியை திறந்து, கண்ணாடி ஐஸ் பெட்டியை திறந்து காதில் ஊதி வந்திருக்காங்கம்மா, நீ தயவுசெய்து எந்திரிச்சு கொஞ்சம் திறத்தி விடு, நாங்கள் திறத்த முடியாது, நீ திறத்தி விடுன்னு சொன்னால் காதில் கேட்குமா? நான் செத்தாலும் நீ வந்து பார்க்க முடியாது. எப்படிலாம் எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க. யாரை பார்த்து, பெற்றவங்கள பார்த்து, பெற்ற பிள்ளைகளை பார்த்து, நம்ம உறவுகளை பார்த்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் 50 தடவை பார்த்துருப்பாங்க, 50 தடவை பார்த்துருப்பாங்க, 50 தடவை கெட்டி பிடிச்சிருப்பாங்க, 50 தடவை முத்தம் கொடுத்துருப்பாங்க, 50 தடவை படம் கொடுத்துருப்பாங்க, ஸ்வீட்டு கொடுத்துருப்பாங்க, காசு கொடுத்துருப்பாங்க, என்னென்னலாம் பண்ணியிருப்பாங்க. இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. ஏன் இன்னமும் மூச்சு விட்டுன்னு தான் இருக்கிறாங்க. மூச்சு விட்டுறேன் ஏதோ இவங்க கையில் குத்து வச்சிருக்கிற மாதிரி விட்டுறேன் நான் இப்போ விட்டுறேன், இல்லை எடுத்துன்னு போடு நான் விட்டுறேன் அப்படின்னு எடுத்துன்னு போய்ட்டு இருந்தானே நீ 1ஆம் தேதி வந்திருக்க மாட்டாங்க. 1ஆம் தேதி வந்திருக்கவே மாட்டாங்க. 1ஆம் தேதி வந்திருக்க மாட்டாங்க. புழு சாப்பிட்டுன்னு உட்காந்துருந்துருக்கோம். மூளை கிளை குடல் கடலெல்லாம் புழு சாப்பிட்டுன்னு உட்காந்துருக்கும், சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்கும். அப்போ உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை ஒவ்வொன்றிலையும் சரி. ஆராதனையில் பங்கு பெறுறதில் கூட விடுதலை வேணும். ஆராதனையே தேவன் விரும்புகிற ஆராதனையாய் அந்த ஆராதனையில் இருக்கிறதும் ஒரு விடுதலை. அதில் ஒரு மீட்பு வேணும். உண்மையாய் பாட்டு பாடுறதுலையும் ஒரு மீட்பு விடுதலை வேணும். உண்மையாய் வேதத்தை வாசிக்கிறதுலையும் ஒரு மீட்பு விடுதலை வேணும். உண்மையாய் காணிக்க செலுத்துறதுலையும் மறைக்காமல் கத்தர் செய்த நன்மைகளை ஒழிச்சு வைக்காமல் கத்தர்கிட்ட கரெக்டாக அதை செலுத்துறதுலையும் ஒரு விடுதலையும் வேணும், ஒரு மீட்பும் வேணும். அதில் உண்மைத்தன்மை வேணும். இப்படி எல்லாவற்றிலும் அப்படி தான். வெளிப்புடைமை வேணும், அதுக்கும் மீட்பு வேணும், விடுதலை வேணும். தேவனுடைய ஆராதனையில் நம்ம எந்த விதத்தில் நம்மளோட உறங்காமல் கொல்லாமல் நம்ம இருக்கிறது ஒரு பெரிய விடுதலை. உறங்காமல் கொல்லாமல் வெடிப்பாக இருந்து இதில் என்ன பேசுகிறாங்கன்னு குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவிகள் வந்து ஆராதனைக்குரிய ஆவிங்க கிடையாது. குற்றம் கண்டுபிடிக்கிறது, இது யாரை குறித்து பேசுகிறாங்க, எதை குறித்து பேசுனாங்க, என்ன பேசுனாங்கன்னு அதுக்குன்னு அதை அறியறதுக்கு வர்றது அவங்க வந்து வேவுக்காரங்க. வேவுக்காரிங்க. எபேசியரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், 14ஆம் வசனம். 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அவருக்கு சொந்தமானவர்கள். யாருக்கு சொந்தமானவர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள், மன்னித்து இரக்கம் பாராட்டி அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருக்கு சொந்த பிள்ளைகளாய் மாறினவர்கள். அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட யாவரும் அவருடைய பிள்ளைகள்.
அவரை உண்மையாய் அவரை தேடி நாடி அவரையே காத்திருக்கிற பிள்ளைகள், ஆராதிக்கிற பிள்ளைகள், காத்திருக்கிற பிள்ளைகள், தேடுகிற பிள்ளைகள், வாஞ்சிக்கிற பிள்ளைகள் எல்லாம் அவருடைய பிள்ளைங்க. அவரோட இரத்தத்தினாலே மன்னிக்கப்பட்டு கழுவப்பட்டு அவர் இரத்தத்தினாலே சேர்த்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைங்க, அவருக்கு சொந்தமானவங்க. அந்த சொந்தமானவங்க அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா அவர் நாமந்தான் நம்மளை எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுத்து, வறுமை, கஷ்டம், இல்லாமல் இயலாமல், இன்றைய நிலைமை எப்படி இருக்கும், நாளைய நிலைமை எப்படி இருக்கும், எப்படி பிழைப்போம், உண்ணுவோம், உடுத்துவோம், என்ன ஏது என்ற கொடுமையின் மேலே கொடுமையில் இந்த நிமிஷம் வரைக்கும் இருந்தாலும் இருக்கிறவராகவே இருக்கிறவர் இந்த கொடுமையான சூழ்நிலைகளெல்லாம் அவரவர் நம்முடைய கீழ்ப்படியாமையினாலே சம்பாதித்ததா இருந்தாலும் மன்னித்து இந்த கொடுமையான தண்டனையின் காலத்திலிருந்து, இந்த யாக்கோபு சம்பாதித்த இக்கட்டின் காலத்திலிருந்து அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் மீட்டு விடுவித்து அவர் ரட்சித்து அவர் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்று கூட தவறி போகாதபடி எல்லாவற்றையும் நிறைவேற்ற உண்மை உள்ளவரும் வல்லவருமாய் நல்லவருமாய் இருக்கிறவர் அவர் ஒருத்தர் தான். அவர் தான் சொல்லியிருக்கிறார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் தம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாய் இருக்கிறார். எந்த மனிதனையும் எந்த மனுஷையும் எந்த வகையான கேட்டகரியை சேர்ந்தவர்களும் சார்ந்து கொண்டு வாழ்ந்த வாழ்க்கைக்கு அடிதான் உழுந்திருக்கே தவிர, வேறு அடிதான் உழுந்திருக்கே தவிர, பேர் வீழ்ச்சி சரிவு தான் வந்திருக்கே தவிர, அழிவு தான் வந்திருக்கே தவிர நன்மை ஒன்றும் வந்ததில்லை. அதுதான் மனுஷர் வந்ததே கிடையாது. பரிசுத்தர் மனுஷனாய் மனித அவதாரமாய், பரிசுத்தர் மனித அவதாரமாய், பரிசுத்த தேவ மனிதராய் தேவ மனுஷனாய் இந்த உலகத்துக்கு வந்த தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவால தான் நமக்கு இவ்வளோ பெரிய பாக்கியம் வந்தது. சிலுவையில் தன்னை ஜீவபலியாய் பானபலியாய் கொடுத்த பாக்கியத்தினால தான். எப்பவுமே இந்த கொடுமையான காலகட்டங்களில் வரும்போது தான் யார் வேஷதாரிகள் என்பது மிக நன்றாய் தெரியும். யார் உண்மை உள்ளவர்கள், பாசம் உள்ளவர்கள் என்று பார்த்தா எங்கே பார்த்தாலும் வேஷமே இல்லாதவர் கர்த்தர் ஒருத்தர் தான். வேஷம் தரிக்காதவர் கர்த்தர் ஒருத்தந்தான். மாறி போகாதவர் கர்த்தர் மட்டும்தான். மாறாதவராக இருக்கிறவரும் விலகி போகாமல் இருக்கிறவரும் அவர் தான். பிள்ளையினுடைய அழுகையின் சத்தத்தை, பிள்ளையின் அழுகை அது 1 வயசுலேருந்து 100 வயசாக இருந்தாலும் அவருக்கு பிள்ளை தான். பிள்ளையின் அழுகையின் சத்தத்தின் கூக்குரலை கேட்குற ஒரே செவிகளை உடையவர் அவர் மட்டும்தான். அந்த கூப்பிடுதலின் சத்தத்தில் எவ்வளோ வறுமை வெறுமை இல்லாமல் குணமாக ஒரே ஒரு நயா பைசா இல்லாமல் அழுகிற அழுகையின் கதறுகள் கண்ணீர்களை எந்த மனுஷன் காதில் செவிடங்காதில் போகாது. மனுஷன் காதுகள் செவிடங்காது, அதில் போவாது. மனதும் குருடு, போவாது. இரக்கமற்றவர்களாக இருப்பார்கள். ஆனால் கர்த்தர் மகா இரக்கமும் கிருபை உள்ளவர் என்பதை நன்றாய் உணரும்படி அறியும்படி செய்து எல்லா கால சூழ்நிலையிலும் மகாமுன்னா வறட்சினா ஒன்றுமே 300 அடி மீட்டருக்கு 300 மீட்டருக்கு கீழே போனாலும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாத நிலைமையின் வறட்சி. அப்படிப்பட்ட வறட்சியிலும் கூட அதை கர்த்தரின் தோட்டமும் ஏதேனின் தோட்டமாய் மாற்றுவேன்ட்டு ஏசாயா 58:11 வாக்கு கொடுத்தவர் சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவராக இருந்து அந்த அற்புதங்களை அதிசயங்களை செய்கிற வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளை அவருடைய கரந்தான் மகிமையாய் மீட்டெடுக்கும். இவன் நல்லது கொண்டு வருவான், அவன் நல்லது கொண்டு வருவான், இவன் நன்மையை கொண்டு வருவான், இவன் நல்ல செய்தியை கொண்டு வருவான், அவன் நல்ல செய்தியை கொண்டு வரலாம் டுபாகூர், அதெல்லாம் கிடையவே கிடையாது. நற்செய்தி கர்த்தர்கிட்ட இருந்து தான் வருது. யார்கிட்ட இருந்து வருது? கர்த்தர்கிட்ட இருந்து தான் வருது. எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் இறங்கி வருது. ஜோதிகளின் பிதாவின் தேவன் மட்டும்தான் நான் சொல்லலைன்னு சொல்ல மாட்டேன், சொன்னதை சொன்னேன். மற்ற எல்லாரும் நான் சொன்னதை சொல்லலைம்பாங்க. இதுதான் வித்தியாசம். இதில் விகிதாச்சாரமே கிடையாது, இன்னார் அன்னார்லாம் கிடையவே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் இதை நான் சொன்னேன், சொன்னபடி செய்வேன்னு. எங்கே சொன்னார் சொல்கிறது மனுஷன். என்னது? மனுஷன். ஆமாம், எங்கே சொன்னார், எப்போ சொன்னார், எனக்கு தெரியலேன்னு சொல்கிறது மனுஷன். நான் அறியேன் என்று சொல்கிறது மனுஷன். தேவனும் சொல்கிறார் நான் அறியேன் என்று, அக்கிரம செய்கைக்காரரே. அது வேற, இது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 29ஆம் அதிகாரம்.
13ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமுமான பிரகாரமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகளின் விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்தில் நடப்பித்து நம்மை காண்கிறவர் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள்! குயவன் களிமண்ணுக்கு சமானமாக எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்றும் சொல்லத்தகுமோ? இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாக மாறும். செழிப்பான வயல்வெளி காடாக எண்ணப்படும். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள். குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரில் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களிகூறுவார்கள். கொடியன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமற் போவான். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாயவாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் சங்கரிக்கப்படுவார்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டுக்கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோபின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். வசனம் இப்படியாக ஆரம்பிக்குது. இந்த ஜனங்கள் என்று சொன்னா பாருங்க, ஏசாயா 29ஆம் அதிகாரம், பேஜி 833. இந்த ஜனங்கள் அதில் பண்ணும்போது நம்ம பார்த்துக்கணும். அதில் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட சொன்னார், எதுலேருந்தெல்லாம் மீட்க வேண்டியிருக்கு, கத்தர் மன்னிச்சு இரக்கம் பாராட்டி மீட்டு விடுவிக்க வேண்டியிருக்குன்னு. பொய்யாய் ஆராதிப்பது, காலதாமதமாக வந்தாலே, என்றைக்கோ ஒரு நாள் வர்றது வேற, காலதாமதம் வந்தாலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கத்தர் எதிர்பார்க்கிற அந்த ஆராதனைக்குரியவர்களாக இல்லாததுனால தான் காலதாமதம் ஆகுது. ஆராதனைன்னா தெரியுமா? முதலாவது ஆராதனைக்கு அர்த்தம் நிறைய இருக்குது. போனால் அப்புறம் அதுக்கு ஒரு 15 நிமிஷம் போகும், 20 நிமிஷம் போகும். சாதாரணமான முறையில் ஒரு ஆராதிக்கிற ஒரு இடம்னு இருந்தால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஒரு இடம், அது குடிசையோ அது எதுவோ ஒரு இடம், அந்த இடத்துக்கு போய் ஆராதிக்கக்கூடிய 3-4 பேரோ 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ எத்தனை பேரோ கூடி ஆராதித்து கத்தர் நாமத்தினால ஆராதிப்பது, கத்தரை ஆராதிக்கிற ஒரு இடம். அதிலே நாம் எப்பயாவது ஒரு அடி காலதாமதம் வரும்போது வழியில் ஒருத்தர் பேசிட்டாங்க, வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னாலும், அல்லது வரும்போது சொந்தக்காரன் வந்துட்டான், பந்தக்காரன் வந்துட்டான், பத்திரிக்கை கொடுக்க வந்துட்டான், அதுக்கு வந்துட்டான், இவன் வந்துட்டான், அன்றைக்கி பார்த்து நலம் விசாரிக்க வந்துட்டான், இப்படி ஏதோ ஒரு காரணம், அன்றைக்கி பார்த்து கரண்ட்டு கட்டு, குளிச்சுட்டு ரெடியாக வர கொஞ்சம் லேட் ஆகிருச்சு, எப்பயாவது ஒரு சில தடவைகள் அந்த உண்மையான ரீசனாக இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் என்ன காரியமும் ஆண்டவருக்காக செய்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தாலும் கூட, செய்கிறதாக இருந்தாலும் கூட, அவைகளெல்லாம் நேரப்பட வேலையில் கரெக்டாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும், செம்மையாக செய்யணும்னு கர்த்தர் எதிர்பார்ப்பார். அப்போ அதில் எல்லாத்துலேயும் அங்கேயும் இங்கேயும் எல்லாம் குஷ்டரோகம் பிடிச்சதாக இருந்ததுன்னா, குஷ்டரோகம் பிடிச்சதுன்னா இருந்தால் எந்த நேரமும் எந்த நேரமும் நான் வருவேன், எந்த நேரமும் போவேன், எந்த நேரமும் நான் அவரை தொழுது கொள்வேன் அப்படின்றது ஆராதனை நேரத்தில் கிடையாது. அது அவங்கவுங்க வீட்டில் இருக்கும்போது எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், அது கத்தரும் அவங்களுக்குரிய நேரத்தில். ஆனால் ஆராதனை நேரம் என்று சொல்லும்போது எல்லாமே அதுக்கு ஒழுங்கும் கிரமமெல்லாம் எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒழுங்கு முறைகள்லாம் இருக்குது, அது பிரகாரம் வரணும். இதுலேயே வருஷக்கணக்கு ஏகப்பட்ட நாட்கள் லாஸ் ஆஃப் ஃபெயில் இருக்குது, அதில் ஏகப்பட்ட லீவு அதில் இருக்குது.
அரை மணி நேரம் ஒரு 10 நிமிஷம் காலதாமதம்னாலும் அந்த அந்த நாள் வந்து லாஸ் ஆஃப் ஃபெயில் தான், முடிஞ்சு போச்சு, அந்த நாள் கிடையாது. அப்போ நம்ம வரும்போது அப்போ நம்ம வரும்போது அவரை உண்மையாக பாடுறோம், கேட்குறோம், வசனத்தை உண்மையாக கேட்கணும், விசுவாசத்தோடு கேட்கணும், நன்றி உள்ள இருதயத்தோடு கேட்கணும். நம்ம ஆத்துமாவுக்கு தான் நல்லது, நம்ம வாழ்வுக்கு தான் கேட்டால் நல்லது, அதன்படி நடந்தால் நமக்கு தான் நல்லதுன்னா அவரவருக்கு தான் நல்லது, என்னையும் சேர்த்து அவரவருக்கு தான் நல்லது. நான் அரையும் குறையுமா ஆராதிச்சு அரையும் குறையுமா கேட்டுக்கிட்டு சும்மானாலும் பேருக்குனாலும் நாட்களை காட்டிக்கிட்டு, ஓய்வு நாளை கணக்கை காட்டிக்கிட்டு, 1ஆம் தேதியை கணக்கை காட்டிக்கிட்டு, காணிக்கை தசம பாகத்தை கணக்கை காட்டிக்கிட்டு, கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பார், கொடுக்கலன்னா நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார், கொடுக்கலன்னா நம்மளை பரலோகத்துக்கு சேர்த்துக்க மாட்டார், அதனால் நான் காணிக்கை கொடுக்குறேன், அதனால் தசம பாகம் கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணத்தில் கொடுக்கக்கூடாது. அப்படி எல்லாம் கொடுக்கக்கூடாது. வேறு வழி இல்லை, கொடுக்கணும். நம்ம எதுக்கு ஆலயத்துக்கெல்லாம் கொடுக்கணும்? காணிக்கை கொடுக்குறோம், தசம பாகம் கொடுக்குறோம். நம்ம ஏன் ஆலயத்துக்கு கொடுக்கணும்? நம்ம ஏன் பாஸ்டருக்கு கொடுக்கணும்? நம்ம ஏன் ஊழியக்காருக்கு கொடுக்கணும்? நம்ம கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறார் அது வரைக்கும் கொடுத்துட்டு நம்ம போயிடுவோம், அவ்வளோதான். ஆலயம் எப்படின்னா இருந்துட்டு போகுது, ஆலயத்தினுடைய தேவைகள் என்ன வேணா இருக்கட்டும், எதனா இருந்துட்டு போகுது. நமக்கு அதை பற்றியெல்லாம் அக்கறை வைக்கக்கூடாது, நமக்கு அதெல்லாம் கவலை வைக்கக்கூடாது. நமக்கு அதில் பொறுப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போக முடியாது. ஆராதிக்க வருகிறவர்கள் அந்த ஆலயத்திலையும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும், ஆலயத்தின் தேவன் பேரில் முதல்ல இருக்கணும், ஆலயத்தை தந்த இடத்துலையும் அக்கறை உள்ளவர்களாக இருக்கணும், நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். எங்களுக்கு அதை பற்றிலாம் இல்லை, எங்கள் வாழ்வை நாங்கள் பெருக்கிக்கிட்டு போகணும், எங்களை நாங்கள் பெருக்கிக்கிட்டே போகணும், பெருக்கிக்கிட்டே விருத்தியாகினே போகணும், நாங்கள் போகணும். ஆனால் ஆலயம் என்ன செய்யக்கூடாது? விருத்தியாகி போகக்கூடாது, ஆத்துமாக்கள் வரக்கூடாது. என்னால் ஒரு 5 ஆத்துமா கத்தர் கொண்டு வந்து கொடுக்கும்படி கிருபை செய்தார், ஆண்டவர்கிட்ட மன்றாடின ஒரு 5 ஆத்துமாவை கத்தர் சன்னிதானத்துக்கு கூட்டிகிட்டு வந்தேன் என்றது இருக்கக்கூடாது. நான் மட்டும் வருவேன், நான் மட்டும் போவேன். எப்படி? புரியாத மாதிரி தான் இருப்பீங்க, ஆனால் எல்லாம் புரியும் உங்களுக்கு. புரியாத மாதிரி தான் இருப்பீங்க, ஆனால் எல்லாம் புரியும் உங்களுக்கு, எல்லாம் புரியும். அப்போ நீங்கள் பாருங்கள், உதடுனால என்ன கனம் பண்ணுகிறீர், யாரையோ ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்லாம் இல்லை. கேட்குறவர்கள் நாம தானே இருக்கிறோம், கேட்குற நம்ம தானே இருக்கிறோம். லைவில் யார் கேட்குறாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. பிறகால யார் ரெக்கார்டிங்கில் கேட்பாங்களோ கேட்க மாட்டாங்களோ நமக்கு தெரியாது. தேவனுக்கு தான் தெரியும் யார் கேட்குறாங்க, கேட்கலை, கொள்ளலை. கேட்குறதா நம்ம நினச்சிட்ருப்போம், கேட்காம இருப்பாங்க. ஒருவேளை கேட்கலை நம்ம நினச்சிட்ருப்போம், கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு தெரியாது. காண்கிற தேவனுக்கு தான் தெரியும். அப்போ எல்லாமே உதடனால தான், அதில் பலனே கிடையாது. அதுவும் சொல்கிறார், இந்த ஜனங்கள், அதெல்லாம் நம்ம இருக்கிறோமான்னு பார்த்துக்கங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. இது ஒரு வியாதி உள்ள ஒரு இது உலகம் பூரா இருக்கிற ஒரு வியாதி இது. இந்துக்களில் இருக்குது, முஸ்லீமில் இருக்குது, ஒரு நம்பிக்கையாக ஒரு மதத்தை சேர்ந்தவங்க மேலே உள்ளவங்க கிட்ட இருக்குது, கிறிஸ்தவங்க கிட்ட இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க. அவங்க என்ன பண்ணுறதில்ல, அவங்க உருப்படியாக தேவன்கிட்ட ஜெபம் பண்ணுறதில்லை, கண்ணீர் வடிக்கிறதில்லை, உண்மையாக மன்னிப்பு கேட்கறது கிடையாது, உண்மையாக ஆராதனைக்கு வர்றது கிடையாது. பூமியில் தப்பே செய்யாதவர், பூமியில் மட்டும் இல்லை, இன்னும் பூமி தான் மனுஷன் இருக்கிறதுக்கு, பூமியில் மனுஷன் இல்லாத கிரகங்களையோ எத்தனை இருக்குதோ நமக்கு தெரியாது. அந்த கணக்கு வழக்கலாம் எத்தனை இருக்கோ, இன்னும் 100 இருக்குதோ 1000 இருக்கோ எவ்வளோ இருக்கோ, அவர் சிருஷ்டிப்பில் எவ்வளவோ இருக்குது. மனுஷனுக்கு தெரியாத காரியங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. மனுஷன் 1,00,000 கோடி ஆண்டுகள் வாழ்ந்தால் கூட கண்டுபிடிக்காததெல்லாம் செய்து சிருஷ்டித்து வச்சிருக்கிறார். எதுக்கு வச்சிருக்கிறாரு நமக்கு தெரியாது, சிருஷ்டித்தவருக்கு தான் தெரியும். அவர் அன்னையிலிருந்து மனுஷனை சிருஷ்டிப்பதற்கு முன்னதாக இருந்து அவர் எந்த தப்பும் பண்ணதில்லை, எந்த தவறும் செஞ்சதில்லை. அவர் மனுஷனை சிருஷ்டித்ததுலேயும் அவர் எந்த தப்பும் பண்ணதில்லை. மனுஷனை சிருஷ்டித்து இந்த நிமிஷம் வரைக்கும், பூமியில் கடைசி மனுஷன் வர வரைக்கும் இருக்கிற வரைக்கும் அவர் தப்பு செய்கிறவரும் இல்லை, தப்பு செய்கிறவரும் இல்லை. தப்பு என்பது அவரிடத்துல கிடையாது, தவறு என்பது அவரிடத்துல கிடையாது. மனுஷராகிய நம்மக்கிட்ட தான், நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட தான் தவறு தப்பு இதை எல்லாம் சாத்தாங்கிட்ட இருந்து வந்துருச்சு, அவர்கிட்ட எதுவும் கிடையாது. மனுஷன் தேவனை குற்றம் கண்டுபிடிக்கிறது பேராபத்து, அது நானா இருந்தாலும் பேராபத்து. பொய் நம்மக்கிட்ட தான் இருக்குது, மாய்மாலம் பித்தலாட்டெல்லாம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட தான் இருக்குது. சாத்தாங்கிட்ட இருந்து வாங்கினது அவர்கிட்ட கிடையாது, அவர்கிட்ட கிடையாது. அவர் ஏதோ சொல்லிட்டு வார்த்தையை சொல்லிட்டு நைஸாக சொல்லிட்டு நான் சொல்லலை கொள்ளலைன்னு நைஸாக நழுவுறாரு அப்படின்லாம் ரொம்ப கேடான குணம். இப்படி கேடான குணங்கள் எல்லாம் இருந்துக்கிட்டு
கேட்டதில் தவறாக கேட்டுட்டேன், தவறாக புரிஞ்சுட்டானாலும் அதுவும் நம்ம தப்பு தான். சொன்னவங்க கர்த்தருடைய வார்த்தையை சொன்னவங்க சரியாக சொல்லாமல் விட்டாங்கன்னு சொன்னவங்க கர்த்தர் பேரை சொல்லி சொன்னவங்களும் தப்பு செஞ்சுட்டாங்க, கேட்டவங்களும் தப்பு செஞ்சுட்டாங்க. முடிஞ்சு போச்சு கதை. தேவன் தப்பு செய்யலை. மனித வாழ்க்கையில் தவறு, தப்பிதம், மீறுதல், பாவம், அக்கிரம் எல்லாம் மனுஷனுடையது. மனுஷனாகிய நம்மளுடையது தான். சும்மா அதனால தான் மிக பிளண்ட் லாங்குவேஜில் சொல்கிறது, இந்த சாக்கு போக்கு, எதுக்கத்தாலும் சாக்கு போக்கு சொல்கிறது, இதெல்லாம் நிறைய இருக்கு கர்த்தருக்கு பிடிக்காதது. சிலர்லாம் வெளிபக்தி இப்படின்னா இப்படி இருந்தோம்னா இப்படி, இதுதான் இப்போ வெளிபக்தி, இப்படி தான் ஒரு பரிசுத்தம்ங்கிற ஒரு இது. பரிசுத்தம்னா வேதத்தில் தான் எழுதப்பட்டிருக்குது எல்லாமே. அது என்ன, அது ஆழம் என்ன, அதனுடைய தன்மைகள் என்ன. சும்மா சிலருக்கெல்லாம் வெளிப்பிரகாரமாக மேலோட்டமாக இருந்து பக்தியை காட்டுற ஒரு ஆராதனை இருக்குது. இப்படிப்பட்ட உதடுகள் எல்லாம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது கொள்வது. கர்த்தருக்காக வைராக்கியம், கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டணும் யூடியூப்லேயே போகக்கூடாது. கர்த்தருடைய செய்தியை மட்டும் கேட்குறோமா, அந்த நேரம் கேட்குறோமா, 10 நிமிஷம் கேட்குறோமா, அரை மணி நேரம் கேட்குறோமா, அதோட சொல்லி முடிச்சுக்கணும் கதையை. அங்கேயே பரிசுத்தமே கிடையாது, உண்மை உத்தமம் எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அந்த இடத்துல ஓப்பில் கொலாப்ஸு, கம்ப்ளீட்டாக கொலாப்ஸு. கிடையாது. எந்தெந்த லிங்கில் இருக்கக்கூடாதுன்னா அந்த லிங்கில் இருக்கக்கூடாது, இந்த ஆப்பில் இருக்கக்கூடாதுன்னா அந்த ஆப்பில் இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட அவர்களோட தொடர்பில் இருக்கக்கூடாதுன்னா தொடர்பில் இருக்கக்கூடாது. இருந்துட்டோம், இனிமேல் இருக்கக்கூடாது. அப்படி தான் கர்த்தர் சொல்வார். இருந்துட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது மனுஷன். இருந்தேன், இப்போ இல்லை காப்பாற்றிட்டேன்ல, இனியே காத்துக்கொள்ளும்பாரு. யாரை வச்சு காத்துக்க முடியும்? கர்த்தர்கிட்ட சொல்லி தான் காத்துக்க முடியும். கர்த்தர் தான் நம்மளை காத்துக்க முடியும். அப்போ சும்மானாலும் ஆராதி, நீங்கள் ஜெபம் பண்ணிக்கங்க, இதை கேட்டு புளிச்சு போச்சு. இதுக்கு ஜெபம் பண்ணிக்கங்க, அதுக்கு ஜெபம் பண்ணிக்க, இதுக்கு நீங்கள் இப்போ இமிடியேட்டாக ஜெபம் பண்ணுங்க. இப்போ இமிடியேட்டாக ஃபாஸ்டிங் பண்ணுங்க. இப்போ இமிடியேட்டாக முட்டி போடுங்க. எது? இப்போ இமிடியேட்டாக, உடனடியாக இமிடியேட்டாக ஃபாஸ்டிங் போடுங்க. இமிடியேட்டாக நீங்கள் அது எந்த நேரம் சொல்லுவாங்களோ, பகலோ ராத்திரியோ, இமிடியேட்டாக ஃபாஸ்டிங் பண்ணுங்க. இமிடியேட்டாக முட்டி போடுங்க. இமிடியேட்டாக கதவை சாத்திடுங்க. கதவை சாத்தி ஜெபம் பண்ணுங்க. அவங்க என்ன பண்ணுறது இல்லை, அவங்க தான் பண்ணணும். நம்மளும் பண்ணலாம், ஆனால் அவங்க தான் பண்ணணும். அவங்க தான் தேவனை உண்மையாக தேடணும். அவரவர் தேவனை தேடணும். அப்படி தான் தேவன் சொல்லியிருக்கிறார் வேதத்தில். நீ அவனுக்காக தேடு, இவனுக்காக தேடுலாம் சொல்லலை, அவரவர் தேவனை தேடணும்னு தேவன் சொல்லியிருக்காரு. என்னை விருதாவாய் என்னை சேவின்னு எங்கேயுமே சொல்லலை. வேறு வழி இல்லைப்பா, உன்னை விட்டா எனக்கு வேறு வழியே இல்லை, தயவு செய்து என்னை ஆராதனை பண்ணு, என்னை துதி, என்னை சோத்திரம் பண்ணு, என்னை என் நாமத்தை மகிமைப்படுத்து, உயர்த்து, பாடு, என் வார்த்தையை நீ ஒத்தனாவது கேளு ப்ளீஸ் அப்படின்னு எங்கேயா எழுதி வச்சிருக்கிறாரா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் எனக்கு ஏன் அப்படி நடக்குது, எனக்கு ஏன் அப்படி நடக்குது, உனக்கு ஏன் அப்படி நடக்குதுன்னா கர்த்தர்கிட்ட கேட்டோம். கர்த்தர் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு வருகிற உபத்திரவத்தில் கர்த்தர் கூட இருந்து அந்த உபத்திரவத்தில் இந்த நீங்களாக்கி ரட்சிக்கிறாருன்னு தான் வேதவசனம் சொல்லுது. ஆண்டவருடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டு நிமித்தம் அதன்படி வாழ முயற்சி செய்யும் போது பிசாசு வருகிறான், வஞ்சிக்கிறவன் வர்றான். அதனால போராட்டங்கள் வருது, யுத்தங்கள் வருதுல, அதில் கர்த்தர் இருப்பார் கூட. கர்த்தர் வார்த்தையை கேட்டு அதன்படி கீழ்ப்படிஞ்சு போகும்போது கர்த்தர் இருப்பார். கர்த்தர் வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியாமல் போனால் கர்த்தருக்கு மாட்டார், பிசாசு தான் இருப்பான். எல்லாமே தெரிஞ்சவர் கர்த்தர் தான். எல்லாம் எனக்குன்னு தெரியும்னு எனக்கு சொல்ற மனுஷன் சொல்றான்னா அவனுக்குள்ள பிசாசு இருக்குன்னு அர்த்தம். 1ஆம் தேதி அதுவுமா வேற எந்த தேதியில சொல்லுவாங்களா? 1ஆம் தேதி அதுவும் வேற எந்த தேதியில சொல்லுவாங்களா? 1ஆம் தேதி அதுவுமா அவங்கவுங்க இந்த நாளில் என்ன வாக்கு தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாம் இன்னைக்கு உடனே நீ 1ஆம் தேதி ஆப்பை ஆன் பண்ணோம்னா உடனே 1ஆம் தேதி மே 1ஆம் தேதி உழைப்பாளர் தினம்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? கிறிஸ்துவுக்குள்ள உழைக்கிறவங்க அவங்கள குறித்து சொல்லியிருக்கலாம் இல்லையா? அப்படி டான் டூம் டூம்னு போட வேண்டாமா? அந்த 1ஆம் தேதி காலையில் எவ்வளோ ஆசீர்வாதமாக காலையில் வந்திருக்கோம் அப்படின்னு. எவ்வளவு அவரவருக்கு ஆசீர்வாதமாக இல்லாதபடி நிலைக்கு போயிருக்கிற போது மற்றவர்களுக்கு எங்கே ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு பிரயத்தனப்படுறது ரொம்ப கஷ்டம். 1ஆம் தேதி எதுவும் அவங்க என்ன வாக்குத்தத்தம் போட்டிருக்காங்க, இவங்க என்ன வாக்குத்தத்தத்தில் பேசியிருக்காங்க, அவங்க என்ன வாக்குத்தத்தில் பேசியிருக்காங்க. இந்த மனுஷன் இன்னைக்கு என்ன பேசுகிறான், இந்த மனுஷன் இன்னைக்கு 1ஆம் தேதி எதுவுமா எந்த வார்த்தையை பேசுகிறான், இதில் என்ன கண்டுபிடிக்கலாம், இதில் என்ன தேடலாம், இன்னைக்கு 1ஆம் தேதி எதுவுமா என்ன பேசுகிறான்னு
இதில் என்ன இருக்குது இதுக்குள்ளேன்னு? புழு தான் இருக்குது. புழு கொடாஞ்சின்னு இருக்கும். என்னன்னு புழு தான் கொடாஞ்சின்னு இருக்கும். ஒன்றும் அந்த இதுமா அது என்ன இது இதில் பார்ப்போம், அது சூப்பர், அது சூப்பர். இவங்க எதில் இருப்பாங்க? அதிலேயே என்ன நிலையில் இருக்கிறாங்களோ, மோசமான நிலைமையில் அதிலே உள்ளான மனுஷனில் அதிலே தான் உட்காந்துருப்பாங்க. எப்படி உட்காந்துருப்பாங்க? அவங்க இதில் உட்கார வச்சுக்கிட்டே இருப்பாங்க. உட்கார வச்சுக்கிட்டு குளிப்பாட்டி உட்கார வச்சுக்கிட்டே இருப்பாங்க. குளிப்பாட்டி தடவி விட்டு இதிலே உட்கார வச்சுட்டு இருப்பாங்க. இதிலே உட்காந்துட்டு நீ நல்லா வாய் பேசுமா, நீ இப்படி சிந்தியுமா, நீ அடுத்தவங்களுக்கு ஏற விட்டுக்கினே இருமா, உன்னை ஏற விட்டுருமா, உன்னை எதுவும் தேவனுடைய வார்த்தைகள் சிச்சிக்காதபடி, உன்னை புடமிடாதபடி, களிம்புகள் உன்னை விட்டு நீங்காதபடி, நீ ஈயம் உன்னை விட்டு நீங்காதபடி, நீ அப்படியே இருமா. நீ ரத்தாம்பர சோப்புலே நீ இரு, அந்த சிகப்புலே இரு. நீ பசு மென்மையாக ஆண்டவருடைய ரத்தத்தினால மாற வேண்டாம், நீ அப்படியே இருடா, நீ அப்படியே இருமா அப்படின்னு இருக்க வைக்கிறான். இந்த 1ஆம் தேதி வரைக்கும் அப்படி தான் வச்சிருக்கிறான். இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள். நிச்சயமா கத்தர் தான் செஞ்சார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் என்னன்னா, பட்டு கிட்டு என்னது புரியாத மாதிரியே தான் எப்பவும் இருக்கிறது வழக்கம். பட்டு அது இப்படி எவ்வளோ நமக்கு இங்கிலீஷ் தெரியல போனால் பேசும்போது இடையில ஏதாவது இங்கிலீஷ் வார்த்தை விடுறோம்ல, அது எங்கிருந்து வருதான்? பட் நான் சொல்ல வருது என்னென்னான்னு வருவாங்க. செய்ததுன்னும் கத்தர் தான், ஆனால் நான் இல்லாமல் கத்தர் செய்யலை அப்படின்னு. கத்தர் இல்லாமல் என் வாழ்க்கையில் யாரும் செய்யலை, கத்தர் தான் செய்தார்னு சொல்லணும். ஆனால் என்னவும் சொல்லுவோம், கத்தர் செய்தார் இல்லைன்னு சொல்லலை. நான் எப்படி? அதுதான் பட்டுங்கிறது. நான் சொல்ல வருது என்னன்னான்னு வரும்போதே என்னன்னான்னு சொல்லும் போதே அவங்க சுய மகிமையும் சுய கனத்தையும் தேட வர்றாங்க. அவங்களுடைய பிரயாசத்தையும் அவங்களுடைய கிரியைகளையும் செயல்களையும் சொல்ல வர்றாங்கன்னு அர்த்தம். செயல்களை சொல்ல வர்றாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துக்கு உள்ளே, இந்த இடத்துல, இந்த இடம் தெரியல, இது என்ன? இது தலை. வண்டி ஓட்டுறவங்களுக்கு இதில் கவசம் போட்டுக்கங்கன்னு சொல்கிறாங்க. பாதுகாப்பு என்ன? வண்டியில் போனா, காரில் போனீங்கன்னா என்ன போட்டுக்கங்க? ஹெல்மெட்டு போட்டுக்கங்க. காரில் இல்லைல்ல, காரில் போனால் சீட்டு பெல்ட்டு போட்டுக்கங்க. பைக்கில் போனால் ஹெல்மெட்டு போட்டுக்கங்க. என்னது? பாதுகாப்பு. வேதம் எபேசியரில் சொல்லப்படுது, தலைச்சீரா என்கிற ஒரு ஹெல்மெட் இருக்கு, அது உள்ள போட்டுக்கோ. வேத வசனத்தினால நிறைஞ்சி தேவ வசனத்தினால 7 முறை புடமிடப்பட்ட வார்த்தையினால உள்ளப்பட்ட ஹெல்மெட்டை உள்ள போட்டுக்கோ. அது உன்னை உள்ளம் புறமும் பாதுகாத்துக்கும். அதை நீ போடலைன்னா இதுக்குள்ள இன்ஸ்டாகிராம் ஹெல்மெட்டு, யூடியூப், ஃபேஸ்புக்கு, இன்னும் அதுக்குள்ளே நிறைய பேர் இருக்குது, எனக்கு அந்த பேர் தெரியல எனக்கு. அதெல்லாம் இதுக்குள்ளே வந்து இதனாலே உனக்குள்ளே இந்த இதுக்குள்ளேயே உன்னை அறையாக வச்சு, ஒவ்வொரு அறைகளுக்குள்ளே வச்சு உன்னை ஆட்சி செய்வதிலிருந்து நீ மீட்கப்படலைன்னா, நீதிமொழிகளில் எழுதப்பட்டிருக்குது, பாதாள அறை என்று இருக்குது. பாதாளம் என்பது ஒரு நரகம் என்பது இருக்கு, ஒரு அறைகள் இருக்கு. அதில் அறைகள் ஷெல்கள் எல்லாம் சின்ன சின்ன அறைகள் இருக்கு. அந்த அறைக்கு உன்னை கொண்டு போயிடும், உன்னையோ என்னையோ கொண்டு போயிடும் அதில் இருந்தோம்னா. இப்படி இருக்கிறவர்களால வேதவசனத்தை கேட்கவும் முடியாது, அதன்படி செயல்பட முடியாது. அடுத்தவர்களை கொத்தி கொன்னு தீர்த்து நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. தானும் நரகத்துக்கு போறது பதில்ல, யாரு நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு தேவன் வச்சிருக்கிறவர்களையும் நரகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு வேண்டிய எல்லா வேலையும் செய்திருவாங்க. புரியுதுங்களா? அண்ணே கொண்டு போயிடுவாங்க. உங்க ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு ஒரு 50 அடி தள்ளி 30 அடி தள்ளி ஒருத்தவங்க பெருக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க உங்களை பெருக்க மாட்டாங்க, அவங்க உங்களை உள்ள வந்து அவங்க பெருக்க மாட்டாங்க, அவங்க வெளியில பெருக்கிறாங்க. உள்ள பெருக்கிறது யார் பெருக்கணும்? நமக்குள்ள ஆண்டவர் வார்த்தை தான் நம்மளை உள்ள பெருக்கி சுத்தப்படுத்தணும். அதே பெருக்கி சுத்தப்படுத்துறது தான். ஏதாவது ஜந்து வந்தா அதை வச்சே அடிப்போம். நம்ம தொடப்பு கத்தை வச்சு அடிக்க மாட்டோமா? அடிப்போம்ல. அதை வச்சு நம்மளே அடிச்சுக்குவோமா?
அதை வச்சு நம்ம அடிச்சுக்குவோமா? கடைகளில் சிலது நடக்குது. பெருக்கிட்டே இருக்கிறாங்க, டக்குன்னு கஸ்டமர் வந்துடுறாங்க, அதில் பரோட்டா செய்யறதுக்கு மேலே தடவை தண்ணியை தெளித்து தொடப்பத்தை வச்சு ஒரு தேய்ச்சி வச்சிடுறாங்க அந்த கல்லில், தோசை கல்லில். ஓ, அதையும் பார்த்தது இல்லையோ? அது எப்படி பார்க்காம இருப்பீங்க? தொடப்ப கட்டையில் தேய்க்கிறாங்கல்ல, தொடப்ப எடுத்து தேய்ச்சிட்டு இப்படி கீழே வைக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நீங்கள் போன பிறகு அங்கே பெருக்கிறான் அந்த தொடப்பத்தில். அப்புறம் அதுலேயே என்ன செய்கிறான்? தேய்க்கிறான். அதுக்கப்புறம் வாயில் வைக்கிறீங்க அந்த பரோட்டாவை. சூப்பராக இருக்குன்னு, விலையும் கம்மியாக இருக்குது, சூப்பராகவும் இருக்குன்னு. சரி, இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள். அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. காண்கிற தேவன் சொல்றார், அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷரால சொல்லப்பட்டிருக்கு. நரகத்துக்கு போயிடுவே, பாதாளத்துக்கு போயிடுவே, நீ செத்தினா புழுதான் சாப்பிடும் அப்படின்னு பயமுத்துறாங்கன்னு சொல்றதுனால அந்த பயம் இருக்கு. ஆனா உள்ளான பயம் இல்லை. உள்ளான பயம் இல்லை. திருப்பந்தியில தேவனோடு ஒப்புரவாயி பாவ மன்னிப்பு கேட்டு அறிக்கை செய்து விட்டு தேவனுடைய இரக்கத்துக்கும் மன்னிப்புக்கும் கிருபைக்கும் கெஞ்சி பந்தியில பங்கு பெற்றாதான் அது உண்மையான ஏசப்பா ரத்தமா நமக்கு கிடைக்கும். ஏசப்பாவுடைய பிற்கப்பட்ட சரீரமாக கிடைக்கும். சும்மானாலும் டே இந்த 1ஆம் தேதி டே மனசுல இருந்துகிட்டே இருந்தது, டே 1ஆம் தேதி டே 1ஆம் தேதி டே மனசுலே இருந்தது டே, அதனால இதை அப்பவும் திராட்சை ரசம் கொடுத்துடுடே அப்படின்னு. அதில் பலன் இல்லை. அது தேவனுக்கு பிடிக்காது. தேவனுக்கு பிடிக்காது. உள்ளமும் சுத்தமாக இருக்கணும், சரீரமும் சுத்தமாக இருக்கணும். சரீரமும் சுத்தமாக இருக்கணும். அப்போ இரண்டையும் சுத்தமாக்குகிறவர் கர்த்தர். ரெண்டையும் உச்சந்திலிருந்து உள்ளங்கால் மட்டும் சுத்தமாக்குகிறவர். அப்படி இருந்தால் தான் அது பந்தி நல்லா இருக்கும். எப்படி மிஸ் பண்ணனே தெரியல. இன்னைக்கு 1ஆம் தேதின்றது ராத்திரி 12 மணி வரைக்கும் ஞாபகம் இருந்தது. நாளைக்கு 1ஆம் தேதின்னு எப்படி மறந்து போகுது, எப்படி மிஸ் ஆகுது, எப்படி 1ஆம் தேதினே தெரியாமல் போயிடுச்சே இப்படின்னு சொன்னால் நான் நம்பலாம், தேவன் நம்புவாரா? இதைத்தான் இந்த ஒரு வசனத்துக்குள்ளே இவ்வளோ அர்த்தம் இருக்குது. அதுக்கு தான் இப்படி சொன்னது. இன்னும் நிறைய இருக்குது இதுக்குள்ளே இருக்குது. அதனால் மனுஷருக்கு பயப்படுகிற பயம்தான் இருக்குதுன்னு கற்பியார். ஆதலால் இதோ நான் அற்புதமும் ஆச்சரியமான பிரகாசமாக இந்த ஜனங்களுக்குள்ளே ஒரு அதிசயத்தை செய்வேன். அவர்களுடைய ஞானிகளுடைய ஞானம் கெட்டு அவர்களுடைய விவேகம் மறைந்து போகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தங்கள் ஆலோசனையை கர்த்தருக்கு மறைவாய் இருக்கும்படிக்கு மறைவிடங்களில் ஒளித்து தங்கள் கிரியைகளை அந்தகாரத்திலே நடப்பித்து நம்மை காண்கிறவர்கள் யார், நம்மை அறிகிறவர் யார் என்கிறவர்களுக்கு ஐயோ. உங்களுக்கு ஒண்ணுமே கிடைக்காம செஞ்சுக்கிட்டே இருக்கிற என்னோட தான் கர்த்தர் இருக்கிறார். நான் செய்கிறத பண்றத யார் காண்றது? பார்க்கறதா இருந்ததுன்னா என்னைக்கோ என்னை கூப்பிட்டு உச்சிக்குடியை முடிச்சு என்னை தூக்கி இருக்கலாமே. தூக்கலையே. அப்போ நான் தப்பு செய்யலை, நான் தவறு செய்யலை. நான் செய்கிறது தேவனுக்கு சரியாக தான் இருக்குது. அதனால தான் என்னை அவர் எந்த விதத்தில் தண்டிக்கலை. எனக்கு அவருடைய உபாதைகள் எனக்குள்ளே வரல. அவர் என்னை கொன்று போடலை. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன், சம்பூர்ணமாக இருக்கிறேன் அப்படின்னா நான் செய்கிற அக்கிரமத்தில் இருக்கிறேன். ஆனால் அது அவர் பார்வையில் அக்கிரமமே காலில் காணப்படலை, பொல்லாப்பாக காணப்படலை, கொலைபாதகமாக காணப்படலை. 16ஆம் வசனம், நீங்கள் எவ்வளவு மாறுபாடு உள்ளவர்கள். குயவன் களிமண்ணுக்கு சமமாய் எண்ணப்படலாமோ? உண்டாக்கப்பட்டது தன்னை உண்டாக்கினவரை குறித்து அவர் என்னை உண்டாக்கினதில்லை என்றும், உருவாக்கப்பட்டது தன்னை உருவாக்கினவரை குறித்து அவருக்கு புத்தி இல்லை என்று சொல்ல தகுமோ? இன்னும் கொஞ்ச காலத்திலே லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். லீபனோன்னா அவருடைய பிள்ளைங்க, அவருடைய லீபனோன்ற இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ஒரு இது. அவருடைய பிள்ளைகளை குறித்து சொல்றாரு. கொஞ்ச காலத்தில் லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். அப்படின்னா அது என்னவா இருக்குது? அது ஒரு வயல்வெளி செழிப்பான வயல்வெளியா மாறும்ன்றார் கர்த்தர். அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை, ஒரு தனி நபரை நம்பி இருக்கிற ஒரு தனி நபருடைய வாழ்க்கை, அல்லது குடும்பத்தோடு இருக்கிறவருடைய வாழ்க்கை, அல்லது அந்த குடும்பத்தினுடைய வாழ்க்கை
வாழ்க்கை லீபுனோனின் வயல்வெளியாய் மாறும் அப்படின்றாருன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி என்னவா இருக்குது? காஞ்சி போன காடாக கிடக்குது. அது விளைச்சல் அதில் எதுவுமே இல்லை, எதுலேயுமே முளைக்கலை, எதுவுமே உண்டாகலை, பயனுள்ளது எதுவுமே இல்லை அந்த நிலத்தில், அந்த வாழ்க்கையில், அந்த அவங்க பாத்திரத்தில், களஞ்சியத்தில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் சொல்கிறார் வயல் நிலையாய் மாறுன்றார். இப்படி இருக்கிறது என்னவா மாறுன்றாரு? வயல்வெளியாய். இப்போ வயல்வெளி இல்லாமல் பொட்டக்காடாக இருக்கிறது என்ன அழகாக இருக்குன்னு சொல்லுவோமா? ஆஹா, கண்ணுக்கு என்ன இன்பமாக இருக்கு, ஆஹா, மூக்குக்கு எவ்வளோ ரம்பியமாக இருக்குது மூக்குக்கு. அதாவது அந்த வயல்வெளி வாசனை, அது ஒரு தனி வாசனை. அதுவும் புரியாதோ? நீங்கள் இது கிராமத்தில் இருந்து தான் தெரிஞ்சிருக்கும். அப்போ பாருங்க, வயல்வெளி வாசனை ஒரு வாசனை தனியாக இருக்கும். வாசனை அது ஒரு வாசனையாக இருக்கும். அது அந்த பச்சை பசேல்னு இருக்கிற அந்த வயல்வெளிகளை பார்க்க, அந்த வரப்புகளெல்லாம் பார்க்கும்போது கண்ணுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கர்த்தர் உண்டாக்கின கண்ணுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும்ன்றேன், நல்லா இருக்கும். அதை போய் எவனா குருடா நல்லா இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதை போய் பார்க்க தெரியல, பார்க்க வேண்டிய விதத்தில் பார்க்க தெரியல, கர்த்தர் கொடுத்த ரசனையோடு கூட அதை பார்க்க தெரியல அப்படின்னு. அப்போ இன்னொன்று இருக்கு, அது எந்த காலத்துலேயும் அந்த வயல்வெளியை அது ஒரு நாளும் அது செழிப்புள்ள வயல்வெளியாக தான் இருக்கும். கர்த்தர் இறுதி வரைக்கு வந்துட்டு போன பிறகு கூட, இந்த பூமியை அழிச்சிட்ட பிறகு கூட, அக்கினிக்கு இரையாகின பிறகு கூட அந்த வயல்வெளி இருக்கும் அப்படின்னு நினைக்கிற வயல்வெளிங்க நிறையா இருக்குது. 50 வருஷம் ஆனாலும், 100 வருஷம் ஆனாலும், 200 வருஷம் ஆனாலும், நாங்கள் தான் நித்திய தலைமுறையாக இருப்போம், பரம்பரையாக இருப்போம் சொல்கிறாங்கல்ல. பரம்பரையாக இருக்கிற வயல்வெளின்னு அந்த வயல்வெளி தான் சொல்கிறாரு, அது காடாய் போகும். அது என்னவா போகும்? காடாய் போகும். இதை யார் செய்ய வல்லவராக இருக்கிறாரா? இப்படிப்பட்ட வயல்வெளிகளை மீட்டெடுத்து இப்படி செய்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் இதில் சொல்லி வச்சிருக்காரு, எண்ணப்படும் என்று. அக்காலத்திலேன்னா கர்த்தர் குறித்திருக்கிற காலத்திலே செவிடர் புஸ்தகங்களின் வசனங்களை வாசிப்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்தகாரத்துக்கும் நீங்களாக்கி பார்வையடையும், அநேகர் ரட்சிக்கப்படுவார்கள், அநேகருடைய கண்கள் திறக்கப்படும், சிந்தைகள் திறக்கப்படும், செவிகள் திறக்கப்படும். அக்காலத்திலே என்றால் கடைசி காலத்தில், கர்த்தர் வச்சிருக்கிற காலத்தில் இப்படி மகிமையான ஆச்சரியமான அற்புதமான செயல்களை ஆவியானவர் செய்வார். பரிசுத்த ஆவியானவர் தான் இதை செய்ய முடியும், அவர் செய்வார். சிறுமையானவர்கள் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ந்து, மனுஷரின் எளிமையானவர்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள் களி கூறுவார்கள். வயல்வெளி லீபனோனாய் மாறும்போது செவிடர்களுடைய செவிகள் எல்லாம் கேட்க ஆரம்பிக்கும் போது, குருடரின் கண்கள் திறக்கப்படும் போது, சிறுமையானவர்கள் தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையிலிருந்து கர்த்தரால வெளியே வரும்போது, தங்கள் சிக்கல்களிலிருந்து வெளியே வரும்போது, தங்கள் அவமானத்திலிருந்து, உமிழ்நீரிலிருந்து, பாடுகள் உபத்திரவிலிருந்து, தாங்க முடியாத வேதனைகளின் பாடுகளின் கஷ்டங்களிலிருந்து வெளியே வரும்போது கர்த்தருக்குள்ளே மீட்பராலே மீட்கப்பட்டு களி கூறுவார்கள். 20ஆம் வசனம், கொடியவன் அற்று போவான், சக்கந்தக்காரன் இல்லாமல் போவான். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாயிருந்த சத்துருக்கள் ஒருவர் கூட உயிரோடு இருக்க முடியாது. அந்த கால டைமில் சத்துருக்கள், பகைஞர்கள், விரோதிகளாகிய துன்மார்க்கிகள், மனுஷிகள், அகங்காரிகள், பொய்க்காரிகள், இரத்த வெறி பிடிச்சவர்கள், கொலவெறி பிடிச்சவ ஒருத்தி கூட உயிரோடு இருக்க மாட்டான், ஒருத்தன் கூட இருக்க மாட்டான் சொல்றாரு. 21ஆம் வசனம், ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்ளுகிற உள்ளவனுக்கு கண்ணியை வைத்து, கர்த்தருடைய பிள்ளைக்கு ஊழிய மனுஷனுக்கு அல்லது மனுஷிக்கு விரோதமாய் பேசுகிற ஒவ்வொருவரையும் குறித்து சொல்றாரு. என்னை கண்ணி வைத்து நீதிமானை நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் ஒரு நாளிலே சங்கரிக்கப்படுவார்கள். என்ன பண்ணுவார்கள்? அவங்க சங்கரிக்கப்பட மாட்டார்கள் மாதிரியே போயிட்டு இருக்கோம். ஒரு நாள் சங்கரிச்சிருவார். எப்படி சங்கரிச்சிருவார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிறவங்களுக்கு மூச்சு வாங்கினாலும் மூச்சு வாங்கிறது போயிடும். வேற மனுஷனை குறித்து மூச்சு வாங்கின்னு இருக்கக்கூடாது. வரேன்னு சொன்னால் வரலையே, ஃபோன் பண்ணுறாள்ன்றது ஃபோன் பண்ணலையே,
தகவல் அனுப்புறேன்னு சொன்னாலும் தகவல் அனுப்பலையே, போனாலும் என்னாச்சோ ஏதாச்சோ என்னவோ ஏதோ, எனக்கு ரொம்ப பாசம் அதிகம், எனக்கு ரொம்ப அன்பு அதிகம், இப்படிலாம் இருந்தால் ரொம்ப கஷ்டம். தொடர்ந்தேச்சு இப்படியே இருந்தால் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் கஷ்டம். அப்போ பாருங்க 22, ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர், ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் யாக்கோபின் வம்சத்தாரை குறித்து இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, இனி அவன் முகம் செத்து போவதும் இல்லை. அவன் என் கரங்களின் செயலாகிய கர்த்தர் செய்கிற செயல்களாலே தன் பிள்ளைகளை தன் நடுவிலே காணும்போது என் நாமத்தை பரிசுத்தப்படுத்துவார்கள். யாக்கோப்பின் பரிசுத்தரை அவர்கள் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேலின் தேவனுக்கு பயப்படுவார்கள். அடுத்த பகுதிக்கு போகணும், போக முடியாது, நேரம் கடந்துட்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு சொந்தமானவர்கள் மகிழ்ச்சியாய் அவராலே மீட்கப்படுவார்கள். ஒரு சரீர பலவீனம் சொல்லுங்க, ஒரு நோவு சொல்லுங்க, ரொம்ப வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிற காரியமாக இருக்கும், இயற்கையாக சுவாசிக்க முடியாத காரியமாக இருக்கும், மீட்டுருவார். இயற்கையாக சுவாசிக்க முடியாத பிரச்சனையில் இருக்கிறவங்கள கண்டிப்பாக மீட்பார். கர்த்தர் மன்னித்து இரக்கம் பாராட்டி மீட்பார். அவர்கள் உடையவர்களும் மன்னிக்கப்பட வேண்டியது நிறைய இருக்குது. அவர்கள் மன்னிக்கப்படணும். அவர்கள் மன்னிப்பு உண்மையாக கேட்ட காதர்னா மன்னிப்பார். மன்னிக்கிறவர் தானே மன்னிப்பார். அதனால் மன்னிப்பவர்கிட்ட கேட்ட போய் மன்னிப்பு கேட்கும்போது சரியான நேரத்தில் கர்த்தர் அவர்கள் கண்ணீரை துடைத்து கவலைகளை நீக்கி பாடுகளை நீக்கி பயப்படுகிற அந்த பயத்துக்கும் காரியங்களுக்கு ஒப்புக்கூடாதபடி எல்லாவற்றிலும் மீட்டெடுத்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். அப்படி மகிமைப்படுத்தி இது கர்த்தர் உண்டு பண்ணினால் இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வசனத்தின்படி கர்த்தர் தம்முடைய நாமத்தை இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள் என்ற அந்த நாள் ஒரு நாளை வச்சிருப்பார். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்கிற நாள். அது என்ன? அவர் மகிமையாய் நம்மை எல்லாவற்றிலிருந்தும் மீட்டெடுத்து விடுவித்த நாளே இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ஆமென். அதனால் கொடிய பஞ்சத்தை, கொடிய வறுமையை, வேதனையை, வறட்சியை கர்த்தர் வேரோட அழித்து போடுவார். கிருபையாய் மகத்துவமான காரியங்களை செய்வார் என்று நம்பிக்கையாய் அறிக்கை செய்கிறோம். கர்த்தருடைய நாமத்தினாலே அறிக்கை செய்கிறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நாம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனே, இந்த நாளிலும் 1ஆம் தேதி ஆராதனையை ஆண்டவரே நேர்த்தியாய் செம்மையாய் எங்களுக்கு வழிநடத்தி கொடுத்த கிருபை உள்ள தகப்பனே, உடைய சத்தியமுள்ள வார்த்தைக்காகவும் உடைய பிரசனத்தை நிறைவுக்காகவும் ஆண்டு கொள்ளுதலுக்காகவும் நடத்துதலுக்காகவும் சத்தியமுள்ள வார்த்தையை கொடுத்து சத்தியம் தவறாத ஒரு உண்மை உள்ளவர் உத்தமர் வாக்கு மாறாதவர் நீ சொன்னபடியே உன்னை மீட்டு கொண்டேன் என்று சொன்னவர் எங்களை ஆண்டவரை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கல்வாரி சிலுவிலை உம்மை கொடுத்து ஜீவபலியாய் பானபலியாய் கொடுத்த மாசற்ற இரத்தத்தை சிந்தி மன்னித்து மீட்டெடுத்து மீட்பை உண்டு பண்ணி கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சிலுவையிலே யாவையும் செய்து முடித்து வெற்றி சிறந்த தகப்பனே, அந்த ஜெய கிறிஸ்து ஆண்டவரே சகலத்தையும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய் உமக்கு சொந்தமானவர்கள் ஆண்டவரே உம்மாலே மீட்கப்படுவார்கள் என்று எபேசியர் 1:14 சொன்னபடி கர்த்தர் செய்து தம்முடைய நாமத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரிலும் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் நிறைவாய் சம்பூர்ணமாய் சந்தித்து மெய்யாகவே எல்லா வெட்கத்திலிருந்தும் வேதனையிலிருந்தும் அவமானத்திலிருந்தும் பாடுகளிலிருந்தும் எல்லா பண கஷ்டங்களிலிருந்தும் மன கஷ்டங்களிலிருந்தும் மன துயரத்திலிருந்தும் துக்கத்திலிருந்தும் மீட்டெடுத்து எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்படி, எங்கள் ஒவ்வொருவருடைய துக்கமும் சந்தோஷமாய் மாறும்படி எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி, இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி, சிறையிருப்புகளுக்கும் கட்டுகளுக்கு காவல்களுக்கு நீங்களாக்கி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. தகப்பனே, யாக்கோபின் முகம் இனி செத்து போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுவீராக. அவன் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி உன் வெட்கத்துக்கு பதிலான இரட்டந்தனையான பலன் வரும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தையின்படி கிருபை செய்து எங்கள் ஒவ்வொருவரையும் கண்மணியாய் காத்துக்கொள்ளுங்க. உங்கள் கரத்தினாலே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம் இருவர் கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.